என்ன மாறி போய் இந்த மாதிரிலாம் மாறிக்கிறேன்னு பேசிட்டோம்னா ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப இந்த கலையை பாத்தீங்களா இருக்குமே வராது. அவரு வாயாது இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. டீப் பண்ணா கூட இல்ல, கொஞ்சம் பிசுறும். இது அப்படியே தெல்ல தெளிவா கொட்டுவாய். எவ்வளவு தைரியம் மணிமேகலை. ஒன்னொன்னே நான் மாட்டி விடுற மாதிரியே பெருசா பயம் வர்றது இல்ல. அதனால அப்ப செப்ப பார்த்தா பயம் இல்ல உங்களுக்கு? என்னத்துக்கு அவங்களே அவங்க மூஞ்சி பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதாவது சமைக்க தெரியாத ஆளுங்க கிட்ட போனா சமையல் பண்ணுவேன், சமைக்க தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட போனா காமெடி பண்ணுவேன், எதுவுமே தெரியாத ஆளுங்க கிட்ட போனா அமைதியா முதல்ல வரும்போது கொஞ்சம் புதுசா இருந்தது. சரி நம்ம என்னோட இதுல இவங்க ஒரு மாதிரி லூஸ் மாரிக்கிறாங்க. சின்னதுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. நம்மளோட அதிக மூளை உள்ளவன் லெவல் 8 கூட நம்மளுக்கு ஆகாது. ஏன்னா இவன் வரக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணா அது தப்பி தவறி ஏதோ அந்த குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா உங்க வைஃப் வந்திருக்காங்கல ஷோக்கு. என்னடா நடக்குதுங்க? இரிட்டேட்டிங் பர்சன் மென்ஷன் பண்றாங்க சார். மனுஷனாவீங்க ஒரு ஈடு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஓகே, அண்ட் குரேஷி மணிமேகலை வணக்கம். குக் வித் கோமாளியினுடைய அடையாளங்கள் இருவரும் பின்னாடி ஒரு 40 அடையாளங்கள் யாரும். சரி ஓகே. எப்படி ஓகே ப்ரோ? ஓகே தான். ஓகே, அந்த குக் வித் கோமாளி வருஷம் வந்து ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த வருஷம் அது கம்ப்ளீட்டா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆங்கர் மணிமேகலை உங்களோட சேர்ந்து அது பண்ணிட்டு இருக்கு. அது என்னத்துக்கு இப்ப நீ சோகமா சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அது வந்து அண்ணன் எடுத்துட்டு வரதுக்கு அப்புறம் சோ இது எப்படி இருக்கு இந்த என்ஜாய்மென்ட் ஆடியன்ஸ்? சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமே வந்து மணிமேகலை அவங்க ஆங்கர் ஆனதுனால தான். இல்லனா கோமாளியா வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு. ஆமா, நம்ம கோமாளினா கெட்டப்ஸ் இருக்கும். அந்த கெட்டப்ஸ் வந்து ஒரு 4-5 கெட்டப் தான் இருக்கும். அதுலயே அவங்க ஒன்னு எடுத்துப்பாங்க, நமக்கு அதெல்லாம் மிஸ் ஆகும். இப்போ அவங்க ஆங்கர் ஆயிட்டதனால நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஆங்கருமே இவ்வளவு தைரியமா இது வரைக்கும் இந்த செஃப் எல்லாம் வந்து இன்னொரு ஷோல போயிட்டு பிளட்ல இருக்கு அப்படிலாம் சொன்னது அப்படியே அப்பா எவ்வளவு தைரியம் மணிமேகலை. ஒன்னொன்னே நான் மாட்டி விடுற மாதிரியே இல்ல இல்ல உண்மையான சொல்லவே இல்லையா நீங்க சொன்னீங்க? பெருசா பயம் வர்றது இல்ல. அதனால அப்ப செஃப்ப பார்த்தா பயம் இல்ல உங்களுக்கு? என்னத்துக்கு அவங்களே அவங்க மூஞ்சி பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம என்னத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் பயமே கிடையாது. ஓகே, ஹோட்டல் போனா கூட ஆர்டர் பண்ணிட்டு டைரக்டா கிச்சன் போய்டுவாங்க. போயிட்டு யார் செஃப் என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க 5 சீசன். இப்ப வர குக் எல்லாமே கேக்குற ஒரே கோமாளில முக்கியமான கோமாளி டிமாண்ட் கோமாளி. ரொம்ப டிமாண்ட். மெட்ராஸ் ஹோட்டல்ல சொல்ற மாதிரி டிமாண்ட் ஒரு அதிகம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா. அத பத்தி புகழ்லாம் வந்து வயித்தெரிச்சல் ஆவறாப்ல. அதெல்லாம் பத்தி என்ன சொல்றது, நம்ம வேலையை செய்யறோம். அதாவது சமைக்க தெரியாத ஆளுங்க கிட்ட போனா சமையல் பண்ணுவேன், சமைக்க தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட போனா காமெடி பண்ணுவேன், எதுவுமே தெரியாத ஆளுங்க கிட்ட போனா அமைதியா நிப்பேன். எதுவும் தெரியாதால அவரை பாக்குறீங்க நீங்க? இல்ல he is one of the experienced and very educated, okay, highly dedicated cook of our season. சார் வணக்கம் சார், விடிவி சார் வணக்கம். அண்ட் மணிமேகலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல சார்? ரொம்ப சாரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். வீட்டுக்கு போனா கூட இவரோட ஞாபகம் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு குக் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெரி இன்டர்நேஷனல் கூட ஞாபகம் ஒரு ஆம்பளை இருக்கிறான் சார். ஆமா சார், ஹுசைன் ஒருத்தர் மேல என்ன ஞாபகம் வருதுன்னா எவ்வளவு அன்பு சார். என்ன மாதிரினா என்ன மாறி போய் இந்த மாதிரிலாம் மாறிக்கிறேன்னு பேசிட்டோம்னா ஒரு மாதிரி ஆயிடும். அது என் புருஷன் அதே மாதிரி பண்ணுவான். அதை விட ஒரு இரிட்டேட்டிங் பீஸ் வந்து ஷோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருப்பேன் நான். வீடியோ வீசற பத்தி உங்க வைஃப் வந்திருக்காங்கல ஷோக்கு. சார் she is saying you are irritating person. ஹலோ, அவர் காதுல உளுது உலா மாதிரி நடிக்கிறாங்க. உங்களை இரிட்டேட்டிங் பர்சன் மென்ஷன் பண்றாங்க சார். எனக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ வீடியோ சார் உங்களை இந்த டைமென்ஷன் நாங்க பார்த்ததே கிடையாது. குக்கிங்ல நீங்க அப்படியே லவ்வுக்கு அட்வைஸ் பண்ற ஆளு டக்குன்னு வந்து குக்கிங்ல ஒன்று இருக்கும்போது இவங்களெல்லாம் வச்சு சமாளிக்கும் போது மெயின்ஸ் கோமாளியோட டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் வச்சு சமாளிக்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? இது வந்து ஆக்சுவலி குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலை. குக்கிங் வந்து சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆமாம், சும்மா அந்த நேரத்துக்கு வேணால் இந்த ஃபோனில் பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுறாங்களோ பண்ணலாம். பட் இந்த கை பக்குவன்றது தான் கலையே. இப்போ இந்த கலையை பார்த்தீங்களா, இது யாருக்குமே வராது. அது வாயாது. எப்படி பாருங்க, டீப் பண்ணா கூட இல்லை, கொஞ்சம் பிசுறும். ஏன்னா ஆடியோ மிஸ்டேக். இது அப்படியே தெல்ல தெளிவா கொட்டுவா. என்ன மேட்டர் கொடுத்தீங்க, என்ன பேசினாலும். ஆமா சார், ஆஃப் ஸ்கிரீன் நல்லா தான் பேசுறீங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல வேற ஆங்கர் கஷ்டம் புடிச்சிட்டு தூக்கிட்டீங்க. அதனால நம்ம தெரிஞ்ச கலையை காமிக்கலாமே இங்க வந்து அப்படிங்கிற. முதல்ல வரும்போது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஏன்னா இவெல்லாம் இதுலயே ஊறி ஒரு மெடல்லாம் வாங்கினோம். சார் நம்ம என்னோட இதுல இவனுங்க ஒரு மாதிரி லூஸ் மாரிக்கிறானுங்க.
முதல்ல இருந்தது. ஓகே அப்புறம் பார்த்தா சரி நம்ம போர்ஸ்ல ஒண்ணு போட்டு பார்ப்போம்னா அகாமடேட் ஆயிடும். ஓகே அதுல 1 2 3ன்னு இப்ப இவ வந்து அந்த 1 2 3ல 1 2 3ல இருக்கிறா. ஓகே சின்னதுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. நம்மளை விட அதிகம் படிச்சவன், நம்மளை விட அதிக மூளை உள்ளவன் லெவல் 8 கூட நம்மளுக்கு ஆகாது. ஓ அந்த விஷயத்துல அது கூட பெரிய ஆமா இவன் கொஞ்சம் மூளை தலைவா. இருக்கிறதுனால எனக்கு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குரேஷ். ஆனா உங்க காம்போவும் பயங்கரமா பிடிக்கும் சார். நீங்க வந்துட்டாலே அதாவது இந்த சீசன்லயே சார் ஒரு வாட்டி தான் செப்பாவது வின் பண்ணாரு. அது ஏன் கூட தான். கண் கலக்கிட்டு தெரியும் ஆனந்த கண்ணீர். அந்த அளவுக்கு டெடிகேஷன். அது வந்து அவ்வளவு ஏன்னா effort இவன் போட்டிருப்பாங்க. வரக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணா அது தப்பி தவறி ஏதோ அந்த இது ஓவன் ஓவன், ஆமா, ஆமா. தப்பிக்க வச்சிச்சு. அதனால